போன தடவை ஜாடி கயிறு அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கீழே வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட் தான். இப்போ நம்ம ஒரு தேவையான ஆணியை வந்து பிடுங்கி பார்ப்போமா, இல்லைன்னா அசைச்சு பார்ப்போமா, இல்லைன்னா அதில் ஏதாவது சம்மட்டி கொண்டு அடிச்சு பார்ப்போமா அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் ஜிடிபி. ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுதா, இல்லைன்னா வந்து அது வந்து ரொம்ப தேஞ்சிக்கிட்டே போகுதா அப்படின்றத வந்து எதை வச்சு வந்து நம்ம வந்து நிர்ணயிப்போம் அப்படின்னா ஜிடிபி வச்சு தான் நிர்ணயிக்கிறோம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து மந்த நிலையாக இருக்கு, இல்லைன்னா ரொம்ப வந்து தேங்கி போய் நிற்கிது அப்படின்னா அதுக்கு வந்து ஜிடிபி வந்து வளர்ச்சி அடையலை அப்படின்றதான் வந்து பொருள்படுது. சரி, இந்த ஜிடிபி அப்படின்றது வந்து எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து இதாகும் அப்படின்னா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஒரு முழுசா வந்து ஒரு உற்பத்தி ஆகி முடிஞ்ச ஒரு பொருள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பென்சில் இருக்கு அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ரப்பர் வச்ச பென்சில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரப்பரை வந்து உற்பத்தி பண்றதுக்கு தனியான ஒரு செலவினமாயிருக்கும், அந்த பென்சிலுக்கு தனியான ஒரு செலவினமாயிருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கிராஃபைட்டுக்கு தனியான ஒரு செலவாயிருக்கும். இதை எல்லாம் மொத்தமா சேர்த்து அந்த பென்சிலுக்கான ரேட் ஒரு ₹2 ஒரு ₹5 கொடுத்து அந்த பென்சில் நம்ம வாங்கும்போது அதுதான் வந்து அந்த ப்ராடக்டோட கம்ப்ளீட் பிரைஸ் அப்படின்றது வந்து வருது. இதுதான் வந்து ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணப்படுது. இந்த ஜிடிபி எதெல்லாம் வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்ல வந்து இது பண்ணும், அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து இதாகும், அப்புறம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து இது வந்து பல வேறுபாடுகளை வந்து இது பண்ணும். சப்போஸ் வந்து இங்க வந்து ஜிடிபி வந்து ரொம்ப வந்து growthல இருக்கு அப்படின்னா இங்க வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். சப்போஸ் வந்து ஜிடிபி வந்து ரொம்ப வந்து லோல போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவோட பொருளாதார நிலைமை, அதாவது ஜிடிபி வந்து ரொம்ப வந்து மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு. இந்த நேரங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம தான் வந்து கற்பனை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாளா நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருந்தது, இப்ப கொரோனா பீரியட்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்னால வந்து எவ்வளவு பேர் வந்து வேலை இழந்து இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஜிடிபி லோவா போகும்போது இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறையும். ஜிடிபி அதாவது ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து குறைஞ்சு போகும்போது இங்க வந்து யாருமே வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஃபுல் வந்து இழுத்து கூட்டிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க வந்து லாபம் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்கலாம் வந்து என்ன ஆகும் இப்படின்றது ஃபுல்லுமே வந்து இந்த ஜிடிபி வந்து கீழே வந்து இறங்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து வருது. சரி, இந்த ஜிடிபியை வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்க, இந்த ஜிடிபி அப்படின்றது வந்து எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பார்ப்போம். இந்த ஜிடிபிக்கான ஃபார்முலால முதல் ஸ்டெப்பா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் தென் கன்சப்ஷன்ஸ் அப்படின்றதா இருக்கு. ஸோ இந்த கன்சப்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கலாம். என்ன அப்படின்னா நான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நான் ஒரு வந்து செலவு பண்றது, கன்சப்ஷன் அப்படின்னா ஒரு வந்து வாங்குறது. செலவு பண்ணாம பணத்தையோ இல்லை ஒரு விஷயத்தையோ செலவு பண்ணாம நம்ம எதையுமே வாங்க முடியாது அப்படின்ற சொல்லலாம். ஆனா செலவினங்கள் வந்து நம்ம வந்து ரெண்டு விதமா வந்து பிரிக்கிறோம். ஒரு நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து சொத்தா வந்து ஏன்னா எனக்கு ஒரு அசட்டா வந்து எனக்கு வந்து அது வந்து நிக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கன்சப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க நான் வந்து என்னோட எஜுகேஷனுக்காக நான் செலவு பண்றேன் அப்படின்னா என்னுடைய கன்சப்ஷன், ஏன்னா அது வந்து எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்க வந்து எனக்கு இது பண்ண போகுது. அதுபோக வந்து நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய கன்சப்ஷன்ஸ். அதே வந்து நான் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து வேலை பார்த்தவனுக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறது, இல்லைன்னா நான் வந்து என்னோட வீட்டுக்கான வாடகை கொடுக்குறது, இல்ல அது அப்படின்னு இல்லை அப்படின்னா என்னுடைய கடனுக்கான வட்டி கட்டுறது, இது எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அது மட்டும் இல்லாம என்னுடைய பொழுதுபோக்குக்காக நான் செலவழிக்கக்கூடிய இந்த செலவினங்கள் இதுவுமே வந்து என்ன அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல வரும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் தென் கன்சப்ஷன், இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்ற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது நான் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்காகவோ இல்லைன்னா வேறு யாராவது இங்க வந்து தொழில் தொடங்குறதுக்காகவும் இங்க வந்து பண்ணக்கூடிய முதலீடுகள், அதாவது வந்து தொழிலுக்காக பண்ணக்கூடிய முதலீடுகள், இதுவும் வந்து அதோட வந்து ஆட் ஆயிடுது. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது அரசாங்கம் என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் பண்ணுது, இல்லைன்னா எதுக்கெல்லாம் செலவு பண்ணுது அப்படின்றதும் இதுல வந்து சேருது. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா நெட் எக்ஸ்போர்ட். அந்த நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து மைனஸ் பண்ணோம்னா அதுல இருந்து கிடைக்கிறதா நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. ஸோ இந்த நெட் எக்ஸ்போர்ட் இந்த மூணையும் வந்து இந்த நாளையும் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னா முதல் வந்து ஒரு பர்சனல் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் தென் கன்சப்ஷன் அந்த இது, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கடுத்து வந்து இந்த நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. இந்த நெட் எக்ஸ்போர்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன அப்படின்னா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றதான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ₹100 வந்து நம்ம நாடு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு ₹120 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ₹20. ஸோ அந்த ₹20 நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ இதுதான் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி தான் வந்து ஒரு நாட்டோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது கணக்கிடுறாங்க. சோ இதுல வந்து கவர்மெண்டோட ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்து ஒரு காலம் வந்து இதுல வந்து வருது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது, அதாவது செலவு பண்ணுது அப்படின்னா அதுக்கான வருமானம் வந்து இருக்கணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எங்க இருந்து வந்து வருமானம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விதத்துல இருந்து வந்து வருமானம் வந்து வருது.
என்ன அப்படின்னா டாக்ஸ் மூலியமா வந்து வருமானம் வருது. அந்த டாக்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான டாக்ஸா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு சொத்து வரி பே பண்றது, இல்லைன்னா இன்கம் டாக்ஸ் பே பண்றது, அப்படி இல்லைன்னா நம்மளோட இது வாட்டர் டாக்ஸ் பே பண்றது, ரோட் டாக்ஸ் பே பண்றது, இல்லைனாக்கா நம்ம வந்து டோல் கேட்ஸ்ல பே பண்றது, இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அதே வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ் பே பண்றது, இல்லைன்னா ஒரு இதை வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாக்லேட் வாங்குறேன் அப்படின்னா கூட சரி, அதுக்காக நான் பே பண்ணக்கூடிய டாக்ஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அதாவது அந்த சாக்லேட்கான ஒரு உற்பத்திக்கான அதுக்கான ஒரு டாக்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அது வந்து சேல்ஸ் டாக்ஸ், அதை வந்து விற்கிறதுக்கான ஒரு டாக்ஸ் இருக்கும். அதை நான் வாங்குறதுக்கான டாக்ஸ் இருக்கும். இந்த மூணையும் வந்து யார் தான் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா கன்சியூமர், அதாவது கடைசியாக நான் வாங்கக்கூடிய நான் தான் பே பண்ணுவேன். ஸோ இந்த டாக்ஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் போகுது. ஸோ இந்த ரெண்டு விதமான டாக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி இன்கம், கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்கம் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் கீழே வருது. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ. ரெவென்யூ அப்படின்றது என்னன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் மூலியமா வரக்கூடிய ரெவென்யூஸ். ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவென்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ வந்து பஸ் நம்ம போகும்போது பஸ்ஸுக்கான டிக்கெட் எடுக்கிறோம் கவர்மெண்ட் பஸ்ல போகும்போது, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அதே இது வந்து நம்ம வந்து ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வந்து நம்ம வந்து என்னென்ன மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட் செக்டார் இருக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்டோட ஒரு ரெவென்யூஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்தந்த விஷயங்கள் இந்தந்த நிறுவனங்கள்லாம் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்ஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விதமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் இருக்கு. அதுல முதல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ அப்படின்றது ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. ரெவென்யூ அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ரேஷன் வந்து பொருட்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரெவென்யூஸ். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா கேபிட்டல் அப்படின்ற வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்றது வந்து அவங்களோட அது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வந்து வருமானத்தை வந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா அது வந்து எப்படி வந்து நவீனமயமாக்கலாம் அப்படின்றது, இல்ல அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி மாதிரியான திட்டங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்கூல் தொடங்குறது, ஒரு காலேஜ் தொடங்குறது, ஒரு ஐஐடியை மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே வந்து அவங்களோட கேபிட்டல். ஏன் அப்படின்னா இதன் மூலமா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வருமானம் வரப்போகுது, இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து எக்யூப்ட் ஆகிறதுக்கு, இல்லைன்னா அந்த நேஷன் வந்து எக்யூப்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக வந்து அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளா நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து பட்ஜெட் போடுற மாதிரி தான். எப்படிலாம் வருமானம் வருது, அப்பாட்ட இருந்து ஒரு வருமானம் வருது, அம்மாட்ட இருந்து ஒரு வருமானம் வருது, என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் வருது, மருத்துவத்துக்கு என்ன செலவு பண்றோம், கவர்மெண்ட் இது ஸ்கூலுக்கு என்ன செலவு பண்றோம், இல்ல அப்படின்னா நம்ம வாடகைக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இந்த மாதிரியான செலவுகள். ஸோ சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வருமானத்தோட செலவுக்கான அளவு வந்து அதிகமாகும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கடன் வாங்குவோம். அதே தான் வந்து கவர்மெண்ட்டும் வந்து செய்யறாங்க. ஸோ நிதி பற்றாக்குறை வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கடன் வாங்குறாங்க. எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து கடன் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ஸ் வந்து கடன் வந்து வாங்குவாங்க. ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து கடன் வந்து வாங்குறாங்க. அவங்களோட கடன் சுமை வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்றப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் வந்து புதுசா வந்து ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சிடணும். ஸோ அப்படி ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் போது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட இந்த நாட்டில் வந்து 500 கிலோ தங்கம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த 500 கிலோ தங்கம் அப்படியே தான் இருக்கும். ஆனா பணம் மட்டும் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் வந்து இந்த நாட்டில் வந்து 50,000 கோடி வந்து பணம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து 51,000 கோடின்னு வந்து மாறி இருக்கும். ஆனா இங்க எப்படி அந்த தங்கம் வந்து அதே அளவு தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மித்த ரிசோர்ஸ் எல்லாமே அதே அளவுல தான் இருக்கும். அப்போ வந்து பணம் அதிகமா இருக்கும்போது இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா பணவீக்கம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு மனுஷனோட கையில எல்லாரோட கையிலையும் வந்து புழக்கத்துல வந்து பணம் வந்து அதிகமா இருக்கும். ஆனா வந்து நம்ம அங்க போய் வந்து வாங்கும்போது வந்து டிமாண்டும் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து யார் வந்து அதிகமான பணம் கொடுக்குறானோ அவனுக்கு தான் அப்படின்றப்ப போகும்போது ஒவ்வொரு பொருளோட விலையும் வந்து ஏறக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் வந்து நமக்கு வந்து அங்கே வரும். இதை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்னை மாதிரியான இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஐடி கம்பெனிஸ்ல வந்து நிறைய வந்து சேலரி கொடுக்குறாங்க. அங்க நிறைய சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வந்து அங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க எல்லாமே ஹையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா மதுரையில வந்து ஒரு கிலோ வெங்காயத்தை வந்து நீங்க வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா சென்னைக்கு போகும்போது அது 30 ரூபாய்க்கு இல்லை 40 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன் அப்படின்னா அதே வெங்காயம் தான் இங்க இருந்து அங்க போகுது, இல்லைன்னா அங்க இருந்து இங்க வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அங்க வந்து என்ன அப்படின்னா 40 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் அங்க வந்து ஆள் தயாரா இருக்காங்க. அதே மாதிரி வந்து அங்க போகும்போது வந்து 40 ரூபாயா மாறுது அப்படின்றப்ப வந்து ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பணம் அதிகமா இருக்கு, பணப்புழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து இந்த விலை வேறுபாடுகள் வந்து வருது. ஸோ இது வந்து என்ன அதாவது அதிகப்படியான கடனை வந்து கவர்மெண்ட் வாங்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா டாக்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் நம்மள்ட்ட இருந்தா வந்து டாக்ஸ் மூலியமா தான் அதிகப்படியான வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுல இருந்து கிடைக்குது, டாக்ஸ் மூலியமா தான் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த டாக்ஸை வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து இவ்வளோ நாள் நான் பே பண்ணிட்டு இருந்த டாக்ஸுக்கும் இனிமே பே பண்ணக்கூடிய டாக்ஸுக்குமான வேறுபாடுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ
இப்போ வந்து ஜிடிபியில வந்து பாதிப்பு ஏற்படுறதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் பே பண்ணக்கூடிய டாக்ஸ்ல வந்து பாதிப்புகள் வந்து வரும். அந்த இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் வந்து வரும். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் விலை அது வந்து மாறுது. என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. கேஸ் பெட்ரோலியம்க்கு மட்டும் இல்லாம கேஸ், ஏன்னா அது வந்து எல்பிஜி அப்படிங்கிறது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். அது வந்து கேஸ் வந்து எதுல இருந்து வராங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து வருது அப்படின்றப்ப கேஸோட விலை வந்து ஏறும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு தனி மனிதனோட நுகர்வு, அதாவது அவன் வந்து கன்சப்ஷன் பண்றது, அவன் வந்து வாங்கக்கூடியதுக்கு ஃபுல்லுமே வந்து நிறைய வந்து பணம் வந்து செலவிட வேண்டிய அவசியம் வந்து வரும். ஸோ இந்த ஜிடிபியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து என்ன ஆகுது, அதாவது அதில் இருக்கக்கூடிய ஏற்றமோ இறக்கமோ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் வந்து பாதிக்குது. அதாவது உங்களுக்கும் வந்து அதில் வந்து பிரச்சனையா இருக்கும், எனக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஸோ இது எல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எதுக்காகலாம் வந்து ஆக்கப்பூர்வமான செலவுகள் எதுக்காக செய்யறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ரெவென்யூவா வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெவென்யூவா இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது வந்து கண்டிப்பான முறையில் கொடுத்துதான் ஆகணும். ஒரு டீச்சர்ஸ்க்கு வந்து சேலரி போடுறாங்க, ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கு சேலரி போடுறாங்க, அது போட்டுதான் ஆகணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொடுத்தாகணும், வேற வழியே இல்லை. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமே பண்ண முடியாது. அதே வந்து அவங்க வந்து கேபிட்டலா வந்து அது வந்து எந்தெந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம என்னென்ன மாதிரியான கட்டடங்கள் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து தேவை, எந்தெந்த மாதிரியான ரிசோர்சஸ் நம்மளுக்கு வந்து தேவை, இந்த ஒரு கட்டடம் வரனால நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு வருமானம் வரப்போ போகுது, ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு ரெவென்யூ அதாவது ஒரு கேபிட்டலா நான் கொண்டு வரும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து வரப்போ போகுது. இன்னும் ரெவென்யூஸ்லயுமே வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா கொரோனா பீரியட்ல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிட் நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பிட் நோட்டீஸ்ல வந்து இது வந்து அந்த பிட் நோட்டீஸ் வந்து இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல தேவை. அதாவது ஒரு சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு, ஒரு மாஸ் மீடியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வண்டியில வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்பீக்கர் கட்டிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து ஒரு பிட் நோட்டீஸ் வந்து வீடு கொடுத்துருக்காங்க. அந்த பிட் நோட்டீஸ் ஒரு பிட் நோட்டீஸ்க்கு வந்து ₹2 அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னாலும் அதுக்கான பணமும் எங்க இருந்து தான் எடுக்கப்படுது அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய டாக்ஸ்ல இருந்தா எடுக்கப்படுது. ஸோ இதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு நாட்டோட செலவினத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஜிடிபியில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபுல்லும் வந்து கவர்மெண்ட் வந்து சரியா செய்யுதா அப்படின்றதை நம்மளும் பார்க்கணும். நம்மளும் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம், நம்மளுக்கு தேவையான எதிர்பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன் டைத்துல வந்து கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா வந்து நான் எங்க கட்சி வந்து ஆட்சி வந்துச்சுன்னா நாங்கள் இந்த பொருட்கள்லாம் நாங்கள் வந்து இலவசமாக வந்து தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த இலவசத்துக்கான பணத்தையும் வந்து அவங்க வந்து எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னா இந்த நிதி, அதாவது நம்ம பே பண்ணக்கூடிய அந்த டாக்ஸ்ல இருந்து அந்த கவர்மெண்டோட அது வந்து கவர்மெண்டோட ஒரு எக்ஸ்பெண்டிச்சரா தான் வந்து போகுது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமா வந்து நம்ம வந்து சிந்திச்சு அதுக்கான செயலில் வந்து நம்ம வந்து ஈடுபடணும். ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி வந்து ஒரு தனி மனித பொருளாதாரத்தை வந்து சார்ந்து இருக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரிதான் ஒரு தனி மனிதனோட பொருளாதாரம் அப்படின்றது அவனுடைய தேவைகளை சார்ந்து இருக்கு. சோ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு வந்து அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லாம நம்மளுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்றத சரியா புரிஞ்சு எது வந்து அவசியமான தேவைகள் எது வந்து அனாவசியமான தேவைகள் அப்படின்றத வந்து புரிஞ்சு அதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்மளோட செலவுகளையும் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதனாலையும் காக்கப்படும் அப்படின்றது வந்து